வணக்கம். ஸ்ரீ நாகம்மாள் பத்திரகாளியம்மன் அருள்வாக்கு திருப்பூர். சிவபெருமானை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அதுலேயும் நம்ம பிரதோஷம் அன்னைக்கு சிவன் வழிபாடு நிறையா நடக்கும். நெய்வேத்தியம், அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதில் இந்த மாதிரி விஷயங்கள் தினமும் அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடக்கும். ஆனால் அந்த பிரதோஷம் அன்னைக்கு நம்மளுக்கு சிவபெருமானை வழிபட்டு வந்தால் நம்மளுக்கு என்ன என்ன எண்ணங்கள் நம்ம பிரார்த்தனைகள் இருக்குதோ எல்லாமே அது நடக்கும். அவர் நடத்தி கொடுப்பாரு. இதுலயே சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம புராணத்துல சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, சிவபெருமான் சனி பிடித்து அவரே திருவோடு ஏந்தினாராமா. அதுல மகாலட்சுமி அதுல நிரப்பி கொடுத்து அந்த சனி பிடித்து அந்த தோஷங்கள் நீங்கி அதிலேருந்து தப்பித்து வந்தாராமா. ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது, ஆனால் சிவபெருமான் ரொம்ப கூடிய, அதாவது மும்மூர்த்திகளை ஆற்றல் கூடிய விஷயங்கள் படைக்கும் தொழில், அழிக்கும் தொழில், காக்கும் தொழில், இந்த மாதிரி சிவனுக்குள்ளே வந்தவங்க தான் விஷ்ணுவும் நம்ம பிரம்மாவும். அப்ப சிவன் தான் மூத்தவர். அப்ப சிவன் வழிபாடு தான் நம்ம டெய்லும் பண்ணணும். சனி பிடித்திருந்தால் சிவன் காலடியில் விழுங்கள், அது நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம மன கஷ்டங்கள், நம்மளோட எண்ணங்கள் சுத்தமா இல்லாம இருந்தா சிவன் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாறக்கூடிய விஷயங்கள் அதுல நடக்கும். இப்ப குழந்தை பாக்கியம், வீட்டில் கஷ்டம், இந்த மாதிரி நம்ம ஒரு மனிதனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருதோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பவர் சிவபெருமான் மட்டும்தான். அதனால் சிவன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. தினமும் பண்ண முடியல அப்படின்னா பிரதோஷம் மாசம் வருது இல்லையா, பிரதோஷம் அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, வில்வ இலை, தேன், பால், இளநீர், இந்த மாதிரி உங்களுக்கு முடிந்த சில பொருட்களை வாங்கி அர்ச்சனை பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி, நம்ம சிவபெருமான் கோயிலில் அபிஷேகங்கள் பண்ணி முடித்த பிறகு விபூதி அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த விபூதி அர்ச்சனை பண்ணி எல்லா கோயில்லையும் அதையே அந்த கிண்ணத்துல எடுத்து போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த விபூதி வாங்கிட்டு நம்ம ஒரு முடி போட்டு கட்டி பீரோக்குள் வைத்து வழிபாடு செய்து வந்தால் சிவன் நம்ம அருகிலே இருப்பாராம். அது ஒரு ஐதீகம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ நாகம்மாள் பத்திரகாளியம்மன் அருள்வாக்கு திருப்பூர்.